வணக்கம், வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. 2024ஆம் ஆண்டுக்கான கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையாக பார்க்கலாம். இந்த கேல் ரத்னா விருது என்பது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவாக 1991-92 அவருடைய பெயரில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்று தோற்றுவிக்கப்பட்டது. அதுதான் இந்தியாவின் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருதாக உள்ளது. அதற்கு முன்பு வரை அர்ஜுனா அவார்டும் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் விருது தான். இந்த கேல் ரத்னா விருது தோற்றுவிக்கப்படும் வரை, இதற்கு முன்பு வரை அர்ஜுனா விருது தான் இந்தியாவோட உயர்ந்த விளையாட்டுத்துறை விருதாக இருந்தது. இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1991-92 காலத்தில் அதை இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு மிக உயர்ந்த விளையாட்டுத்துறை விருதாக தோற்றுவிக்கப்படுகிறது மத்திய அரசால். இந்த விருதை பெற்ற முதல் நபர் யாருன்னு பார்க்கும்போது விஸ்வநாதன் ஆனந்த், தமிழகத்தை சார்ந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன். இந்த விருதோட பெயர் பார்த்தீங்கன்னா 2021 மத்திய அரசு மாற்றம் செய்கிறாங்க. அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்ற பெயரை மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு என்று பெயர் மாற்றம் செய்கிறார்கள். என்ன காரணம்னா, ஹாக்கி சாம்பியன், இந்தியாவோட ஹாக்கி சாம்பியன் தியான்சந்த் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 3 முறை கோல்டு மெடல் ஒலிம்பிக்கில் வாங்கி கொடுத்துருக்காங்க. 1928, 1932, 1936 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் ஒலிம்பிக்கில் இந்தியா ஹாக்கியில் வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த மேஜர் தியான்சந்த் அவர்களோட பெயர் இந்த கேல் ரத்னா விருதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பெயர்களுக்கு பதிலாக சூட்டப்படுகின்றது. மேலும் தியான்சந்த் அவர்களோட பிறந்தநாளான ஆகஸ்ட் 29 தான் இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படியாப்பட்ட இந்த மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது தான் இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானராக உயர்ந்த விளையாட்டுத்துறை விருதாக இருக்குது. 2வது இடத்துல அர்ஜுனா விருது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட்டு கோச், அதாவது ஒலிம்பிக் மற்றும் ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் மற்றும் வேர்ல்டு கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதில் வின் பண்ணுற வீரர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்களுக்கு, கோச்சுக்கு வழங்கப்படும் விருதாக துரோணாச்சாரியா அவார்டும் இருக்குது. ஸோ இந்த விளையாட்டுத்துறையில் இந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது மற்றும் துரோணாச்சாரியா அவார்டுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டுத்துறை விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு 2024ஆம் ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள்லாம் யார் அறிவிப்பாங்கன்னு கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 4 பேர் 2024 விருது பெற போகும் 4 பேர் யாருன்னு பார்க்கும்போது டி குகேஷ், நமக்கு தெரியும், தமிழகத்தை சார்ந்த 18 வயதான வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன். லாஸ்ட்டாக சிங்கப்பூரில் நடந்த வேர்ல்டு செஸ் சாம்பியனில் சைனாவோட டிங் லிரானை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தான் உலகின் மிக இளம் வயதில் செஸ் சாம்பியன் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஆண்டு புடாபெஸ்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட்லேயும் அந்த இந்தியன் டீம்லேயும் இந்த டி குகேஷ் அவர்கள் இருந்துள்ளார். அவருக்கு இந்த கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வதாக பார்த்தீங்கன்னா மானு பாகர், ஆகஸ்டில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ஸ், அதாவது இந்தியா விடுதலை பெற்ற பின்பு ஒரே ஒலிம்பிக்கில் 2 விருது வென்ற முதல் பெண்மணி யாருன்னு பார்க்கும்போது முதல் பெண்மணியும் அவர் தான், முதல் நபரும் அவர் தான். யாருன்னு பார்க்கும்போது மானு பாகர், 22 வயதான பெண்மணி பார்த்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவர். 2 பிரான்ஸ், 2 வெண்கல பதக்கத்தை ஷூட்டிங்கில் வென்றிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியன் ஷூட்டர் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 3வதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் மன்பிரீத் சிங் பார்க்கும்போது அவர் 2nd கன்சிக்யூட்டிவ் பிரான்ஸ் அவார்டு வின் பண்ண காரணமாக இருக்கிற. ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வெண்கலம் வென்றிருக்காங்க. அதற்கு முன்பு ஒலிம்பிக்லேயும் இந்தியன் ஹாக்கி டீம் பிரான்ஸ் வெல்வதற்கு காரணமாக இருந்த இந்தியன் ஹாக்கி டீம் கேப்டன் மன்பிரீத் சிங் அவர்களுக்கும் இந்த கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 4வதாக பேரா அத்லெட், அதாவது ஹை ஜம்பர், இந்தியன் ஹை ஜம்பர் லாஸ்ட்டு பாரிஸ் பேரா ஒலிம்பிக்ஸில் பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க ஜம்பிங்கில், பிரவீன் குமார் அவர்களுக்கும் இந்த விருது அளிக்கப்படுது. ஸோ 2024ஆம் ஆண்டுகளுக்கு டி குகேஷ் வேர்ல்டு செஸ் சாம்பியன் மற்றும் மானு பாகர் ஷூட்டர் 2 பிரான்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில், மற்றும் பிரவீன் குமார் பேரா அத்லெட் மற்றும் மன்பிரீத் சிங் இந்தியன் ஹாக்கி டீம் கேப்டன், இந்த 4 பேருக்கும் கேல் ரத்னா அவார்டு 2024ஆம் ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் அர்ஜுனா அவார்டு, 2nd ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் அர்ஜுனா அவார்டு தமிழ்நாட்டை சார்ந்த 4 பேர் உட்பட 32 பேருக்கு 2024ஆம் ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரியா அவார்டும் இந்த 2024 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதை பொறுத்தவரை 25 லட்சம் ரூபாய் பணமும் பாராட்டு சான்றிதழ் சர்டிஃபிகேட்டும் மற்றும் மெடலும் வழங்கப்படும்.
அர்ஜுனா அவார்டை பொறுத்தவரை 15 லட்சம் பணமும் பாராட்டு சான்றிதழும் ஸ்டாச்சு ஆஃப் அர்ஜுனரோட சிலையும் வழங்கப்படும். இந்த மாதிரியான விருதுகள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதற்கான விருதுகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி வழங்க இருக்கிறார். நன்றி.